பீரியட்ஸ் டைமில் அடி வழியாக ஸ்கேன் எடுக்கலாமா அப்படின்றத இந்த தொகுப்பில் நம்ம பார்க்கலாம். யூஸ்வலாக செகண்ட் டே தேர்ட் டே ஆஃப் பீரியட்ஸ் டைமில் நம்ம டாக்டர் கிட்ட போகும்பொழுது டாக்டர் அடி வழியாக ஸ்கேன் எடுத்து பார்க்கணும்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் நமக்கு கஷ்டமாகவும் அருவருப்பாகவும் இருக்கும். பட் ஆனால் அது டாக்டருக்கு எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ செகண்ட் டே தேர்ட் டே ஸ்கேன் எடுக்கும் பொழுது ப்ரீவியஸ் சைக்கிளில் நமக்கு எல்லா ஹார்மோன்ஸும் பீக்கில் இருக்குது. ஸோ பீரியட்ஸ் வந்த உடனே ஸ்லோவாக அந்த ஹார்மோன்ஸ்லாம் படிப்படியாக இறங்கி குறைஞ்சு பேசல் லெவலுக்கு வந்துடுது. ஸோ அந்த பேசல் லெவலில் ஹார்மோன்ஸ் இருக்கும்பொழுது நம்ம யூட்ரஸோட லைனிங் எல்லாமே ஷெட் ஆகி கம்ப்ளீட்டாக நம்ம எண்டோமெட்ரியல் திக்னஸ் தின்னாக இருக்கிறத அந்த சைக்கிளில் ஸ்கேனில் பார்க்குறோம். அதே மாதிரி நம்ம ஹார்மோன் லெவல் குறையும் பொழுது நம்ம ஓவரீஸில் இருக்கிற எல்லா ஃபாலிக்கல்ஸும் சின்ன சின்னதாக ரெக்ரூட் ஆகி எத்தனை ஃபாலிக்கல்ஸ் அந்த சைக்கிளுக்கு ரெக்ரூட் ஆகிருக்கு அப்படின்றதையும் நம்மளால் பார்க்க முடியுது. என்ன அப்நார்மாலிட்டிஸ் நம்ம செகண்ட் டே தேர்ட் டே ஸ்கேனில் பார்க்க முடியும் அப்படின்னா யூட்ரஸோட லைனிங் திக்காக இருக்கிறதும் அதே மாதிரி ஓவரீஸில் ஃபாலிகுலர் சிஸ்ட்ஸ் இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ டே 15க்கு மேலே நம்ம ஸ்கேன் எடுக்கும்பொழுது என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னா நம்ம யூட்ரஸோட மேக்ஸிமம் எண்டோமெட்ரியல் லைனிங் திக்னஸ் எவ்வளோ வந்திருக்கு, நம்ம யூட்ரஸில் ஏதாவது அப்நார்மாலிட்டிஸ் அனாமலிஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சைக்கிளில் ஸ்கேன் எடுக்கும்பொழுது தெரியும். இந்த ஃபைப்ராய்ட்ஸ், அடினோமயோசிஸ், எண்டோமெட்ரியோசிஸ், சாக்லேட் சிஸ்ட்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி டிசீசஸ் வந்து எந்த நேரத்தில் ஸ்கேன் எடுத்தாலும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்.